சூரியன் உதயமாகிய போது தோட்டத்தில் இருந்த ரோஜா மலர் தன்னை கர்வமாக பார்த்தது. எல்லா மலர்களும் ரோஜாவின் அழகுக்கு பயணமாக கண்டு ரசித்தன. நான் தான் இந்த தோட்டத்தின் மகுடம் என்று ரோஜா மனதில் பெருமை கொண்டது. ஒரு நாள் தோட்டத்துக்குள் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வந்தது. அது ரோஜாவை நெருங்கி, உங்கள் நிறமும் மணமும் அருமை, ஆனால் உங்கள் முள்ளால் நான் அருகிலேயே வர முடியவில்லை என்று கூறியது. ரோஜா திடுக்கிட்டு, என் முள்ளானது என்ன தவறு செய்தது என்று கேட்டது. உங்களின் முள்ளால் நீங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், ஆனால் அது உங்கள் அருகே வர விரும்பும் உயிர்களை பயமுறுத்துகிறது என்று பட்டாம்பூச்சி சிரித்தது. அதிலிருந்து ரோஜா தனது முள்ளை சிறிது குறைத்து மற்ற உயிர்களுடன் நெருங்கி நட்புடன் இருந்தது. அதன் அழகு மட்டும் இல்லாமல் அதன் நேர்மை மற்றும் பணிவும் தோட்டத்தின் பிற உயிர்களின் மனதில் இடம் பெற்றது. செய்தி: அழகும் உயர்வும் இருந்தாலும் பணிவும் நன்தன்மையும் வாழ்க்கையில் மிக முக்கியம்.